தமிழ் சினிமாவில் நடிகர் சூர்யா தொடர்ச்சியாக சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென குடும்பத்துடன் மும்பையை நோக்கி செட்டில் ஆனார். முதலில் அது ஜோதிகாவின் விருப்பம் என கூறப்பட்டது. ஆனால் அது சூர்யாவுக்கு ஏற்பட்ட திடீர் பாலிவுட் ஆசை காரணம் என பின்னால் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சூர்யா தொடர்ச்சியாக பாலிவுட் மீது கவனம் செலுத்தி வந்த நிலையில் கோலிவுட்டில் படங்களில் நடிக்காமல் இருந்தார். இதனால் அவருடைய மார்க்கெட் பெரிய அளவில் சரிவை சந்தித்தது. அந்த நேரத்தில் கங்குவா திரைப்படம் பெரிய அளவில் இட்டடிக்கும் என்ற பேச்சுடன் வெளியானது. ஆனால் அப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியது. அது மட்டுமல்லாமல் வசூலிலும் பெரிய அடி வாங்கியது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சூர்யா தற்போது மும்பை ஆசையை கைவிட்டு மீண்டும் கோலிவுட்டில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகிறார். அந்த வகையில் அவர் நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் பரபரப்பாக தயாராகி வருகிறது. இந்த படத்தில் பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிந்து கடைசி கட்ட வேலைகள் நடந்து வருகின்றன. இந்த படத்தில் சூர்யாவுடன் பூஜா ஆக்டே ஜோடியாக நடித்திருக்கிறார். படத்தின் ப்ரமோஷன் மிகப்பெரிய அளவில் தொடங்கப்பட்டு ஒரு பக்கம் நடந்து வருகிறது. கார்த்திக் சுப்புராஜ் திரைப்படம் என்றாலே சூப்பர் ஹிட் அடிக்கும் என்பதால் ரெட்ரோ படம் மீது ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான ரெட்ரோ படத்தின் கனிமா பாடல் ரசிகர்களிடம் பெரிய அளவில் சூப்பர் ஹிட் அடித்து வருகிறது. இந்நிலையில் இப்பாடலை உருவாக்கும் போது மன்மதன் திரைப்படத்தின் என்ன அசை மைதிலிய பாடலை இன்ஸ்பிரேஷனாக வைத்துதான் உருவாக்கியதாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தெரிவிக்க அந்த தகவல் தற்போது வைரலாகி இருக்கிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.